பார்க்கறதுக்கு கண்ணு தெரியாம ஆனாலும் பிள்ளைங்க அவங்கள ஈசாக்கு ரெபேக்காவையும் பார்த்து கொண்டார்கள். அவளோட வாழ்க்கையில் அவங்க எப்படி தாய் தகப்பனை கவனித்தார்களோ அதை போல தான் அவங்க பிள்ளைய அவர்களை கவனித்தார். நிறைய பேர் சொல்லுவாங்க, தாய் தகப்பனை கவனிக்காமல் ஹோமில் கொண்டு போய் விட்ட குடும்பங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிள்ளையும் அதே மாதிரி ரெடியாக இருக்கும். ஒரு கதை கூட சொல்லுவாங்க, கொண்டு போய் ஹோமில் விட்டுட்டு வராங்க. இப்போ அப்பாவோ அந்த தாத்தா போயிட்டார். போனவுடனே இந்த பையன் என்ன பண்ணுது, பேரப்பிள்ளை போய் முதல்ல தட்டை கழுவி எடுத்து வைக்குது. அவர் சாப்பிட்டு இருந்தார்ல அலுமினிய தட்டு, ஹோமில் இருந்து அந்த தட்டை எடுத்து உடனே அவங்க அப்பாவுக்கு இது எதுக்குதான் எடுத்து வைக்கணும், இப்போ நீ வயசானா உன்னை நான் சேர்க்கணும்ல. காரணம் என்ன, ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி அவங்களுக்கு தப்புன்னு தெரியாது, இதை செய்கிறதுனால அவங்களும் அப்படி செய்வாங்க. அதனால நாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக இருந்தால் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவராக இருந்து நம்முடைய காரியங்கள் எல்லாம் மேல் போட்டு நடத்துகிற தெய்வம். அதனால தான் இங்கே பார்க்கிறோம், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, கொலை செய்யாதிருப்பாயாக. இது ஒரு வெறித்தனமான செயல், இதை செய்யாதீங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அந்த நாளில் கொலைங்கிறது ரொம்ப ஈஸி. ஒருத்தர் அடித்து காலி பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண காரியம். அதனால தான் இந்த தப்பை இதை எழுதும்போது கூட இருந்த மோசேயே செய்தார். என்ன செய்தார் நமக்கு தெரியும், அதெல்லாம் இப்போ சொல்லலை. விசுவாசத்தில் வளராத வரைக்கும் அது தவிர அவங்களுக்கு தோணாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கொலை செய்யாதிருப்பாயாக. அது மாத்திரமல்ல, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விக்கிரக ஆராதனைக்கு அடுத்த பெரிய பாவம் இது ரெண்டும் தான். விபச்சாரம் செய்கிறவர்களை தேவன் அருவருக்கிறார். அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கவே முடியாது. அதனால அப்படிப்பட்ட பாவங்களை செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக. இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் ஆகிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் சொல்லி கொடுத்து, யாரோடையது இச்சிக்காதே, யாரோடையது எடுக்காதே, களவெடு செய்யாதேன்னு சொல்லி எல்லாம் சொல்லி கொடுத்து சிறுவேல் ஜனங்களை ஒழுங்குபடுத்துதான் மற்ற எல்லா கற்பனைகளையும் கொடுத்தார். 10 கட்டளைகளை கொடுத்தார், அநேக கற்பனைகளை கொடுத்தார். ஒரு வழக்கு வந்தால் என்ன செய்யணும்? இன்னைக்கு ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் நிறைய நாடுகளில் இருக்கிற கோர்ட்டும் ஃபாலோ பண்ணுறது நம்முடைய வேத ரகசியத்தில் இருக்கிறதால இந்த கமாண்ட்மெண்ட்ஸில், இந்த கற்பனைகளில் இருக்கக்கூடிய காரியங்களை தான் என்ன செய்கிறாங்க, பின்பற்றுறாங்க. இதில் எல்லாம் எதிர்க்கும் அப்படி தான் அவங்க செய்வாங்க. ஒரே சாட்சியை வச்சு முடிவு பண்ணாது, வெறும் சாட்சியை மாத்திரம் பார்த்து முடிவு எடுக்காதேன்னு சொல்லி அநேக காரியங்கள் இதில் எழுதப்படுது. இப்போ இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி தேவன் என்ன செய்தார், அவளுக்கு கற்றுக் கொடுத்தார். எல்லா துறையிலையும் இந்த கற்பனைகளும் கட்டளைகளும் இன்றைக்கும் பின்பற்றப்பட்டு கொண்டு வருது. ஒரு அக்ரிமெண்ட் போட்டாலும் சரி, ஒரு சாசனம் எழுதினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் இதற்குடைய பேஸ் தான் என்னது, நாடுகளிலே பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வேதம் நம்முடைய பரிசுத்த வேதம். ஏதோ எழுதப்பட்டது என்று சொல்லுகிறதுக்கு சாதாரண வேதம் அல்ல. இதில் இருக்கிற ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் என்ன செய்கிறதில்லை, அவமாய் போகிறது. மகிமையான வேதம். இப்போ என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு தேவ பிள்ளைகளுக்கு. வியாதி வந்தால் என்ன பண்ணோன்னு சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு தான் கொரோனா வந்தோடனே தான் குவாரண்டைன் அப்படிங்கிற வேர்டு நம்ம பயன்படுத்துகிறோம். குவாரண்டைன் பண்ணணும்னா தனிமைப்படுத்துறது. அவங்கள என்ன பண்ணுங்க, இன்ஃபெக்ஷன் மற்றவங்களுக்கு பரவாதபடி தனிமைப்படுத்திடுங்க, அந்த வீட்டை தனிமைப்படுத்துங்க, அந்த தெருவை தனிமைப்படுத்துங்கலாம் சொல்கிறது இப்போ தான் கேட்குறோம். ஆனால் தேவன் அன்றைக்கே சொல்லி கொடுத்தாரு சிறுவேல் ஜனங்களுக்கு. ஒருத்தருக்கு வியாதி வந்துட்டா என்ன பண்ண, சில விதமான, எல்லா வியாதிக்கும் சொல்லலை, சில விதமான வியாதிகளுக்கு அவர்களை குவாரண்டைன் பண்ணி ஊரை விட்டு விலைக்கு வெளியே வை, அவங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்து அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார். அதில் முக்கியமான வியாதி என்னன்னா குஷ்டரோகம். குஷ்டம் என்கிறது அந்த நாளில் பரவுச்சுன்னா அப்படி எல்லாருக்கும் பரவிடும். அதனால தான் அவர்கள் என்ன செய்தார், அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தார்கள். ஊருக்கு வெளியில தான் இருப்பாங்க, ஊருக்குள்ளே வரக்கூடாது. தப்பி தவறி எதுக்காவது வரணுன்னாலும் அவங்க தன்னை
சாக்கு பையினால் மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு தீட்டுன்னு கத்திக்கிட்டு ஓடிடணும். இப்போ ஜனங்கள்லாம் ஒதுங்கிடுவாங்க. இவர் போயிட்டு என்ன வேணும் விஷயமோ அதை முடிச்சுட்டு உடனே திரும்ப ஊரை விட்டு வெளியே போயிடும். இது அன்றைக்கு நடந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தான் அதெல்லாம் புரியுது. ஓஹோ, இதுக்கு தான் சொன்னார் ஆண்டவர். எதை சாப்பிடாத சாப்பிடுன்னு சொன்னதுக்கு அர்த்தம் இருக்கு. குவாரண்டைன் பண்ணணும்னு சொல்ற அந்த வார்த்தைக்கும் வேதாகமத்தில் அர்த்தம் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த குஷ்டரோகம் என்கிறது வேதாகமத்தின்படி நாம் பார்த்தோம்னா அநேகருக்கு வந்தது. வேதத்தில் வாசிக்கிறோம், மெரியாமுக்கு தேவன் அடித்ததுக்காக குஷ்டம் வந்தது. 7 நாள் தான் இருந்தானா, நிறைய நாளில் 7 நாள் அந்த அம்மா குஷ்டரோகம் பிடித்திருந்தார்கள். எதனாலன்னா அவங்களோட பண ஆசைனாலே. இது எப்படி பண ஆசை, பொருள் ஆசை அப்படின்னு சொல்லுவீங்கன்னா வேதத்தை எடுத்து வாசிங்கன்னா தெரியும். மோசே எல்லாம் பார்த்துக்கிறாரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால மோசே மேலே இந்த அம்மாவுக்கு ஒரு எரிச்சல் வந்துடுச்சு. எல்லாத்துக்கும் மோசே தான் பெரிய ஆளா, மோசே தான் இது பண்ணுவாரா என்று மோசே கேலி செய்ததுனாலே தேவன் மெரியாமை அடித்தார். மோசையோட ஊழியத்தை இந்த அம்மா எடுக்கலாம். ஏன்னா பாட்டு ஆரம்பத்தில் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிறைய நேரம் பிரச்சனையே அங்கே தான். தேவன் கொடுத்த ஊழியத்தை யார் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ இன்னொரு ஆளோடத, அவங்களுக்கு என்ன வரும்? ஆவிக்குரிய குஷ்டரோகம். வேதத்தில் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். தீர்க்கதரிசியாகிய எலியாவின் ஆவி அவருடைய காரியங்களை பார்க்கும்போது என்ன செய்கிறார்? நாகமான் வந்து சொஸ்தப்படுத்தும்படி வருகிறார். வந்தவுடனே இரண்டு நினைக்கிறார், தீர்க்கதரிசி வந்து என்னை தொட்டு என்னை என்ன செய்வார்? சுகப்படுத்துவார். உள்ள எதிர்பார்க்குறாரு. தீர்க்கதரிசி வெளியவே வரல, சத்தம் மட்டும் வருது. எப்பா போய் யோர்தானில் 7 தடவை முழுகு, சரியாக போயிடும்னு சொல்லிட்டார். அவருக்கு எப்படி இருக்கும்? ஒரு பெரிய மந்திரி வெளியே தான் எந்திரிச்சு வரல, அட்லீஸ்ட்டு வந்து நின்று பார்த்தா அது சொல்லலாம்ல. எதுவுமே உள்ளவான்னு கூப்பிடல, இவரும் வெளியே வரல, சத்தம் மாத்திரம் வருது. ஏன்னா இப்படி பேசுகிறாருன்னு கோபம் வந்துடும். அதனால தான் இதுதான் இங்கே இல்லை அங்கே இல்லாத நதிகளா, சீரியாவில் இல்லாத நதிகளான்னு கோபமாக போகிறாரு. ஆனாலும் எல்லாம் சொன்ன அட்வைஸ்னால யோர்தானிலே முழுகினார். குஷ்டம் சுகமானது. வந்தார் தீர்க்கதரிசிக்கு நிறைய கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார். நிறைய பணம், நகை, பெரிய உச்சிதமான துணிமணிகள்லாம் கொண்டு வந்து கொடுக்குறார் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி சொல்கிறார், உன்னுடைய பணம்லாம் நான் பணத்துக்காக நான் செய்யலை, உன்னுடைய ட்ரெஸ் உன்னுடைய காரியம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார். அனுப்பி விட்டால் பின்னாடியே வேலைக்காக ஓடுறான். கேஸ் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல். பின்னாடியே ஓடுறான். கொஞ்ச தூரம் போனோன்னு நாகமானை கூப்பிட்டு, ஐயா எங்கள் தீர்க்கதரிசிக்கு அவசர தேவை, எல்லாம் கொடுங்கன்னு கேட்குறேன். அவரும் கொடுத்துட்டார். கொடுத்து இப்போ வந்து நைஸாக அதெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு அந்த தீர்க்கதரிசி முன்னாடி வந்து நிற்கிறார். தீர்க்கதரிசி கேட்குறாரு கேயாசியை பார்த்து, நீ போகும்போது என் மனம் உன்னோடே சொல்லவில்லையா? நீ செய்யறது தப்புன்னு என் மனம் உன்னோடே, நீ செய்யாத, இப்படி பண்ணாத, பொருளாசை வேண்டான்னு சொல்லலையா? நீ கேட்டு பெற்றுக்கொண்டதை நான் பார்த்தேன். நாகமானை பிடித்த குஷ்டரோகம் உன்னை மாத்திரம் இல்லை, ஒரு சந்ததியே பிடிக்கும்ட்டு. அங்கே தான் பிரச்சனை. அவனோட போய் தொலைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அவனோட சந்ததியே பிடிச்சிருச்சான். அதுதான் அந்த ஆவி உடையவர்கள். கேயாசியனுடைய ஆவியுடைய ஊழியக்காரனாக இருந்தால் அவனையும் குஷ்டரோகம் பிடிக்கும். அது ஆவிக்குரிய குஷ்டரோகம். நார்மல் குஷ்டரோகம் வேற. ஆவிக்குரிய குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா அவங்களும் செயல்பட முடியாது. அவங்களும் என்ன செய்ய முடியாது, ஊரை விட்டு வேலைக்கு தான் வைக்கணும். அப்படிப்பட்ட ஆட்களை அதெல்லாம் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் என்ன செய்கிறார்? அந்த நாளிலே வியாதிக்காரர்களை விலக்கி வைத்தார். அது மாத்திரமல்ல, இன்ஃபெக்ட் ஆன வீட்டை கூட அவர் என்ன செய்தார்? இப்படியெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு வச்சார். ஒரு வீடு பூட்டியே இருக்குது, இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு, இல்லை திறந்தே இருந்தாலும் சில நேரங்களில் என்ன ஆகிடும், சில வீடுகளில் ஒரு விதமான அப்படியே படர்ந்துடும். அதுக்கு பேர் அரிப்பிளவை அல்லது குஷ்டரோகம் என்று வேதம் சொல்லும். அப்படியே படர்ந்துடும். அது அந்த வீட்டை அப்படியே என்ன பண்ணும்? நாசம் பண்ணும். அதனால் தேவன் அப்படிப்பட்ட வீடுகளை கூட தேவன் என்ன செய்தார்? அடைத்து வைக்க சொன்னார். மூடி வச்சுருங்க, உள்ளே போகாதீங்கன்ட்டார். அதில் இருக்கிறதெல்லாம் எதுவும் எடுக்காதீங்கன்ட்டார்.
அதில் இருக்கக்கூடிய மண் பாத்திரங்களை உடைத்து போடுங்கன்னு சொல்லிட்டார். இதெல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா எழுதியிருக்கோம் எல்லாம். அப்போ தேவன் என்ன செய்கிறார்? சில காரியங்களுக்காக அவர்களை தனிமைப்படுத்தினார். அதனால வியாதி பரவாதபடிக்கு இன்றைக்கு நாம பண்ண வேண்டியதெல்லாம், இந்த கேயாசியுடைய ஆவியுடைய ஊழியர்களிடத்திலிருந்து, கேயாசின் ஆவியை சுமந்து தெரிகிற கர்த்தருடைய பிள்ளை என்று பெயர் வைத்திருக்கிற ஆட்களிடத்திலிருந்து நம்மளை நாமளே குவாரண்டைன் பண்ணி, அவங்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்ற வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போ தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். இப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த 10 கட்டளைகளில் வெறும் மேலோட்டமாக தான் பார்த்துட்டு வரோம், இன்னும் முடிக்கல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய இருக்குது, எல்லாத்தையும் முடிக்கல. ஆனால் தேவாவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறவைகளை நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் சொன்ன இந்த வசனங்களின்படி நாம் நம்மை காத்துக்கொள்வோம். 10 கட்டளைகளுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து சகலத்திலும் விருத்தியாக்குவாராக. ஆமென்.